அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. மக்களை உலுக்கிக் கொண்டிருப்பது இப்போது சர்க்கரை வியாதி, அடுத்தபடியாக பார்த்தா கேன்சர். கேன்சர் தான் இப்போ நிறைய கர்ப்பப்பை புற்றுநோய்கள் மற்றும் வயிற்றில் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், தொண்டையில் புற்றுநோய், எல்லா இடத்துலையும் புற்றுநோய் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இவர்களெலாம் புற்றுநோய் வந்தால் எப்படி குணப்படுத்துவது என்பது சில குறிப்புகள் சொல்கிறேன். மருத்துவ குறிப்புகள்: ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலை எடுத்துக்கங்க. காலையில் வெறும் வயிற்றில் அப்படியே மென்று சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம், இல்லைனா ஒரு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசியை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் 48 நாட்கள் குடிச்சின்னு வந்தீங்கன்னா நம்ம கேன்சர் செல்கள் உருவாக தடுக்கப்பட்டு கேன்சர் முற்றிலும் குணமாகிறது. அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லை 10 நித்திய கல்யாணி பூ 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் 48 நாட்கள் குடிச்சின்னு வந்தீங்கன்னா முற்றிலும் குணப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது புற்றுநோயை. அதே போல் நம்ம வில்வம் பழத்தை எடுத்து ஓட்டை உடைச்சி உள்ளே நார் இருக்கும், நார் எடுத்து அந்த சதைப்பகுதியை பனவேலம் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கேன்சர் முற்றிலும் குணப்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் தினமும் பாதாம் பருப்பு 4 சாப்பிடுங்க, கேரட் சாப்பிடுங்க, கேன்சர் செல்கள் உருவாக தடுக்கப்படுகிறது. அதே போல் முக்கியமானது கண்டுபிடிக்கப்பட்டது திராட்சையினுடைய விதை. திராட்சையினுடைய விதைகளை சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் செல்கள் வளர்வது அழிக்கப்பட்டு முற்றிலுமாக கேன்சர் குணப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம ஒரு அரை கிலோ இது எடுத்துக்கணும், கட்டாய் சோற்று கட்டாய், அது முள்ளு சீவிட்டு முனையை கட் பண்ணிட்டு துண்டு துண்டாக நறுக்கிங்க. ஒரு 1/2 லிட்டர் தேன் எடுத்துங்க, 2 மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 90 ml பிராந்தி எடுத்துங்க, இல்லை 50 ml 90 ml எடுத்துக்கலாம். எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பிராந்தியும் கலந்து 3யும் கலந்து நல்லா குளிக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. காலை மாலை இரவு 3 வேளையும் சாப்பாட்டுக்கு முன்னே குடிச்சின்னு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கேன்சர் குணமாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் வாரத்தில் ஒரு நாள் இறால் சாப்பிடுங்க. இறால் மீன் சாப்பிட்டிங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் வராது, ஆஸ்துமா குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் சக்கரவள்ளி கிழங்கு அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி, தைராய்டும் கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் நுங்கு அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் பாதாம் பருப்பு சாப்பிட்டு வந்தாலும் மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் நம்ம நூக்கல் அடிக்கடி உணவில் சேர்த்துன்னு வந்தீங்கன்னா மலக்குடல் பெருங்குடல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் பிளாஸ்டிக் கப்பில் நீங்கள் டீ குடிக்காதீங்க. டீ குடிச்சிங்கன்னா தொண்டை புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குது. உள்ளே போய் பெருங்குடல் மலக்குடலில் புற்றுநோய் வரவும் வாய்ப்பு இருக்காது. பிளாஸ்டிக்கில் டீ குடிக்காதீங்க, சூடாக குடிக்காதீங்க. கிளாஸில் கண்ணாடி கிளாஸில் கூட குடிங்க, சில்வர் கிளாஸில் கூட குடிங்க, ஒன்றும் ஆகாது. அதே போல் நூடுல்ஸ் அடிக்கடி சாப்பிடாதீங்க, பானிபூரி சாப்பிடாதீங்க, கேன்சர் வர அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கேன்சர் வந்தவங்க ஒரு டம்ளர் சுட தண்ணி எடுத்துங்க. காலையில் தூங்கி எழுந்தோடனே வாய் கொப்பளிச்சு திருப்பி என்ன பண்ணுவோம், ஒரு டம்ளர் சுட தண்ணியில் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருங்க, கலக்கிட்டு வாய் கொப்பளிங்க. அந்த தண்ணியில் வாய் கொப்பளிச்சு சுத்தம் பண்ணிங்கன்னா கேன்சர் செல்கள் உருவாக தடுக்கப்படுகிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.